ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த உபவாச நாட்கள் 45 நாட்களிலே இன்று நாம் 3வது நாள் தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். 2 நாட்களும் ஜெபத்திலே நிற்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே உண்மையும் நீதியும் சத்தியமானவைகளாக இருக்கிற தகப்பனே, எங்களுக்கு நீர் பாராட்டின இந்த இரக்கத்திற்காக கோடான கோடி நன்றி நன்றி. இன்னும் எத்தனையோ ஜனங்கள் உம்முடைய நாமம் அறியாதவர்களாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இருக்கிறாங்க ஏசப்பா. அதே போல் ஆண்டவரே, உம்முடைய நாமம் அறிந்தும் பாவத்திலே மூழ்கி இருக்கிறவர்களும் அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் நீரோ எங்களை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி ஆண்டவரே மகிமையின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த 45 நாட்கள் உபவாச நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்கு அறிந்து இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் வாழ்ந்து சுகித்திருக்க எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் ஏறெடுக்க போகிற ஆண்டவரே ஸ்தோத்திர பலி துதி பாடல் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெபிக்க போகிற ஜெப காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, முதலாவது ஸ்தோத்திர பலி தேவனுக்கு செலுத்தி விடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் உம் நன்மைக்காக கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பொருத்தனைகளை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தாயின் வயிற்றில் என்னை சந்தித்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் கருவை கண்கள் கண்டதே உமக்கு ஸ்தோத்திரம். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்கள் மூடப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மீறுதல்களை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அக்கிரமங்களை எண்ணாதிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பயங்கரமான குழி நின்று தூக்கி விட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தவரே மீட்டவரே ஆதரிக்கிறவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறபடினாலே அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுதும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் விதமாக துதித்து பாடல்களை பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வா இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கடலின் மேல் நடந்தாரே இயேசு, அவர் நல்லவர் நல்லவரே. கடும் புயலையும் அமர்த்தினார் இயேசு, அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியின் நேரத்தில் சுகம் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நமக்காக சிலுவை சுமந்த நாதர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்ன பாரங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வச்சிடுங்க. அவரே பாதுகாத்து கொள்வார், அவரே ஆதரிப்பார், தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த பாடல், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா பாடலாம். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. இதுவரை உதவி செய்தி, இனிமேலும் உதவிடுவீர். இதுவரை உதவி செய்தி, இனிமேலும் உதவிடுவீர். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. கவலைகள் பெருகும்போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். கவலைகள் பெருகும்போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது இவைகள் தான். என்னது? கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், கோபம், பழிவாங்கிற எண்ணங்கள், இந்த மாதிரியான மாம்ச காரியங்களை எல்லாம் வெறுத்து தள்ளி ஆவியின் கனிகளை தரித்து கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க, அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அது எப்படி அவங்க செஞ்சதை மறந்துட முடியும்?
எப்படி மன்னிச்சிட முடியும் அப்படிலாம் நம்ம நினைப்போம். நம்மளால் முடியாது தான். நம்மால் முடியாததை நம்மை கொண்டே வெற்றியோடு செய்து முடிக்க தான் ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்குது. அவரை சார்ந்து கொண்டு அவரை அதிகமாய் தேடும் பொழுது, அவரை வாங்க ஆண்டவரே, ஆவியானவரே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடும் பொழுது, அவர் நமக்குள்ளே வந்து தன்னுடைய வல்லமையினாலே நம்மை நிரப்பி, எதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியலன்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் செய்து முடித்து வெற்றி காண கர்த்தர் நமக்கு, ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா! அந்த உற்சாகத்தோடு நமக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்காருன்ற உற்சாகத்தோடு இப்பொழுது இந்த பாடலை பாடுவோம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்தன் அன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமையானாரே, அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்தன் அன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட எம் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்தன் அன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்தன் அன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் எங்களை நிரப்பி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை எவ்வளோ சந்தோஷமாக நடத்துகிறீங்கப்பா. எவ்வளோ கவலைகள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் எங்களை ஆண்டவரே அதிகமாய் நினைவு கூறுகிறீரே. எங்கள் தேவைகளையெல்லாம் சந்திக்கிறீரே. நாங்கள் ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணாத எல்லைகளை கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாய்க்க செய்கிறீரே தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் ஆண்டவரே உமக்கு எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினாலே நிரப்புங்க 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னீரே. என் தேவனே என் தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறவரே, மனதுருகிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வெறுமையான பாத்திரத்தை
உம்முடைய ஆண்டவரே ஆவியினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, மண்ணாசையில் நான் மயங்கியே, எத்தனையோ பூமிக்குரிய காரியங்களில் மயங்கி மூழ்கி திளைத்து தேவனை விட்டு விலகி ஆண்டவரை எத்தனையோ காரியங்களை நம்ம துக்கப்படுத்தியிருப்போம். அதையெல்லாம் இப்பொழுது பாவ அறிக்கை செய்யும் விதமாக இந்த பாடலை பாடி ஆண்டவரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன், கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே, காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே, குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமாண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார்த்தரணும் ராஜா. எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியை ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை தகப்பனே எங்கள் மேலே நிரப்புங்க. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை எங்கள் மேலே பூசுங்க ஆண்டவரே. நாங்கள் பலன் அடைய. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சரீர காரியங்களிலும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. எத்தனை யுத்தங்கள் போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் எங்கள் சரீரத்திலும் கூட காணப்படுகிற எல்லா பாழானவைகளை எல்லாம் கர்த்தர் புதுப்பித்து தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யூதா 1:24 ஆண்டவரே வழுவி போகாதபடி தேவன் எங்களை காத்து ஆண்டவரே ஹல்லேலூயா தமது மாசற்ற சந்நிதியிலே எங்களை நிறுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே அப்பா நிரப்புங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் பூசப்படுவதாக தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எபேசியர் 5:11 படி எல்லா சுய நீதி, சுய பரிதாபம், சுயநலம், சுய தீர்ப்பு, தாழ்வு மனப்பான்மை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே நாங்கள் முற்றிலுமாய் ஜெயம் எடுத்து தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் சிந்தையை நிரப்பி எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தருளும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். 1 கொரிந்தியர் 5:8 படி ஆண்டவரே எல்லா விதமான பேராசை, லௌகிக இச்சைகள், நாகரிக இச்சைகள், ஸ்தோத்திரம் ஆடம்பரமான காரியங்கள், கவனமற்ற தன்மை, பொறுப்பற்ற தன்மை, வாழ்க்கையை தாறுமாறாய் ஓட்டக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனநிலை, ஸ்தோத்திரம் குற்ற உணர்வுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுத்து ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய மனநிலையை கர்த்தர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஞாபக மறதி, கவனக்குறைவு, உற்சாகமற்ற நிலை, எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவனுக்கு சாட்சியாய் வாழ முடியாமல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மாறாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட தன்மையிலே வாழ வைக்கிற பொல்லாத சாத்தானை நாங்கள் கடிந்து கட்டுகிறோமே இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்கினீர் ஆண்டவரே. எங்கள் சரீரம் ஆண்டவரே நீர் தங்கும் ஆலயமாயிருக்கிறது ராஜா. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இருதயத்தை படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 உம்முடைய ஆலயமாயிருக்கிற எங்கள் சரீரத்திலே நீர் ஒவ்வொருவருக்குள்ள வாசம் பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா நன்மைகளினால நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிலிப்பியர் 4:6 படி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய எல்லா கவலையும் ஆண்டவரே ஒதுக்கி விட்டு கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஆண்டவரே அப்படிப்பட்ட உற்சாகமான மனநிலையை கர்த்தரைகளுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்துக்குரிய சிந்தைகளை உடையவர்களாக எங்கள் சிந்தையை மாற்றுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவின் பரிபூர்ண சித்தத்தை உம்முடைய மகிமையை குறித்து மட்டுமே நாங்கள் எப்பொழுதும் சிந்திக்கவும் மேன்மை பாராட்டும் ஆண்டவரே எங்களை பழக்குவிப்பீராக அப்பா ஸ்தோத்திரம். எந்த விதமான இருளும் எங்களை நெருங்காதபடிக்கு, எந்த ஒரு ஆண்டவரே உலக இச்சைக்கும் நாங்கள் அடிமையாகாதபடிக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய இரத்தத்திற்குள்ளாக எங்களையும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தாரையும் எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்குள்ளாக மறைத்து வைத்து கொள்ளுவீராக இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே எத்தனை சோதனைக்காரன் போட்டாலும் எங்கள் ஜெய கிறிஸ்து எங்களோடு இருந்து எங்களை ஜெயிக்க வைப்பீர் என்று நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்காக சுமந்த அந்த முள்முடியை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வாரடிப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டீர். நீர் தாகம் என்று கேட்ட பொழுது கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்த அந்த கோரமான தன்மைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நீர் எந்த மட்டுமாக உம்மை ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. இந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒன்றுமே கிடையாது. மற்ற எல்லாம் மாயையா இருக்கிறது என்பதை ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தார் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வீண் மாயைகளை பின்பற்றாதபடிக்கு ஆண்டவரே உலக இச்சைகளை எல்லாம் வெறுத்து தள்ளி ஆண்டவரே தேவனுக்கு உகந்த ஆலயமாக தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே தாழ்மையையும் தெய்வ பக்தியும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே நிரப்பும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆண்டவரே 3வது நாளிலும் ஆண்டவரே வெற்றியோடு எங்களை ஜெபிக்க வைத்தீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வார்த்தையை தந்து எங்களை தேய்ச்சின தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்க எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. தேவ கிருபையினால் இந்த 3வது நாள் நம்ம ஜெபித்து முடிச்சிருக்கோம். தொடர்ந்து 45 நாட்களும் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொள்வோம். எங்களோடு இணைந்திருங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம், கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.